அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்திரங்கள் எழுதக்கூடிய முறைகள், எந்திரங்களை பூஜிக்கக்கூடிய முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு எந்திரங்கள் அப்படின்னும் பொழுது, ஒரு எந்திரம் அப்படின்னாலே அது ஒரு கோவிலுக்கு சமமான ஒரு பொருள். சரிங்களா? எந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றுமே இல்லை. நீங்கள் கொடுக்கக்கூடிய பீஜாட்சரம், நீங்கள் எதர் சம்மந்தப்பட்ட பீஜாட்சரங்களை கொடுக்குறீங்களோ அதனுடைய சக்திகளாக தான் அது பிரதிபலிக்கும். இப்போ ஒரு கோவிலுக்கு சமமானது தான் ஒரு எந்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட போறீங்க அப்படின்னும் பொழுது அந்த கோவிலுடைய அளவு எப்படி இருக்கணும், அந்த கோவில் பெருசா இருக்கணுமா சிறுசா இருக்கணுமா, அதற்கு எந்த மாதிரி சிலைகள் வைக்கணும், சிலைகளுக்கு எத்தனை கைகள் வச்சு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அப்படிதான் நீங்க எந்திரங்கள் எழுதும் போது துணை தெய்வமா எதை வைக்கணும், காவல் தெய்வமா எதை வைக்கணும், எத்தனை வாசப்படிகள் அமைக்கணும், தெய்வத்திற்கு எத்தனை கைகள் வச்சு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க முடிவு பண்ணக்கூடியதுதான். இப்போ இது போல ஒரு செப்பு தகவல் எடுத்துக்கோங்க. இதுல சில இந்த கரைகள்லாம் தெரியும். அந்த மாதிரி கரைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது இதில் ஃபர்ஸ்டே இதுல விபூதி கொஞ்சம் போட்டு எலுமிச்சை பழத்தால தேய்ச்சிட்டீங்க அப்படின்னும் போது அந்த கரைகள்லாம் சுத்தமா போயிடும். எந்திரங்கள் கிளீனா இருக்கும். சரிங்களா? கிளீனா இருக்கக்கூடிய எந்திரங்கள்ல எழுதுனாதான் கரெக்டா வரும். இது போல கரைகள் இருக்கக்கூடிய எந்திரங்கள்ல எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது அதுல இந்த எந்திரங்கள் திக்கும், ஒரு சில நேரத்துல கிழிஞ்சு போயிடும். அதனால கிளீன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு காளியினுடைய எந்திரம் எழுத போறீங்க அப்படின்னும் பொழுது அதுல காளி மட்டும் இருக்காதுப்பா. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதுல காளிக்கு துணை தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய பீஜங்கள், துர்தேவதைகளுடைய பீஜங்கள் சேர்க்கலாம். இப்போ உங்களுக்கு முக்கால ஞானம் கிடைக்கணும் அப்படின்னும் போது அந்த ஞானத்துக்குரிய பீஜங்கள் சேர்க்கலாம். இப்போ எதிரி சம்ஹாரம் அடையணும், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அந்த தகடுல சம்ஹார பீஜமான சௌம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜத்தை சேர்க்கலாம். இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதில் நீங்க ஒரு காளியினுடைய எந்திரம் எழுத போறீங்க அப்படின்னும் பொழுது எழுதிட்டீங்க. இந்த வாசல் இருக்கும். இந்த 4 வாசல்ல நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் காவல் வைக்கலாம். இப்போ அதிகமான காளி கோவில்கள்ல பாத்தீங்க அப்படின்னும் பொழுது ஒண்ணு கருப்பர், இல்லை அப்படின்னா காலபைரவரை காவல் வைப்பாங்க. இந்த 2 தெய்வங்களுக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல சிலர் கணபதியை வைப்பாங்க, முருகனை வைப்பாங்க. இந்த கணபதி முருகனை வைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னும் பொழுது காளி ஏற்கனவே ரொம்ப ஒரு உக்கிரமான ரொம்ப வேகமான ஒரு தெய்வம். சரிங்களா? இப்போ இந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க அந்த தகடை வச்சு வழிபாடு பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதற்கு நம்ம காவல் வைக்கக்கூடியது எது அப்படின்னா கணபதியையும் முருகரையும் தான் வைப்போம். இந்த கணபதியும் முருகரையும் வைக்கும் பொழுது இந்த காளியினுடைய வேகம் பாதிக்கு பாதி குறைஞ்சிடும். அதனுடைய வேகங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த எந்திரங்களை யாரு பூஜிப்பாங்க அப்படின்னும் பொழுது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க பூஜிப்பாங்க. நான் மாந்திரிகம் மட்டும்தான் பண்றேன், எனக்கு குடும்பம்லாம் கிடையாது அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு காளியினுடைய எந்திரம் எழுதுறோம். காளியினுடைய எந்திரம் எழுதிட்டு வாசல்ல காலபைரவரை காவல் வச்சோம் அப்படின்னும் பொழுது அந்த எந்திரத்தினுடைய வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். பல மடங்கு வேகம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய சக்திகள் பலவாறு பெருகி நிற்கும். சரிங்களா? இதுதான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியனால அந்த காலபைரவரையும் காளியை வச்சு பூஜிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய வேகம் அதிகமா இருக்கும், பின்விளைவுகள் பட்டு பயங்கரமாக இருக்கும். அதனாலதான் அப்படி முருகனை வைப்பாங்க, இல்லை அப்படின்னா விநாயகரை வைப்பாங்க, மேக்சிமம் கருப்புசாமி வைப்பாங்க. இது போல ஏதாவது ஒரு சில தெய்வங்களை வைப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த எந்திரங்களை நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னும் பொழுது எந்திரங்களை எழுதினதுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடியதுக்கு சுத்தி செய்யணும்ப்பா. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த எந்திரங்கள் பல கைப்பட்டு தோஷம் பட்டு வந்திருக்கும். அதனால என்ன பண்றீங்க அப்படின்னும் பொழுது இந்த அளவுக்கு நீங்க ஒரு எந்திரம் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது இது தாராளமாக முழுகணும். சரிங்களா? அப்படி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போது மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு ஊற்றி தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தகடை அதுல நல்லா 3 தடவை முழுகிற மாதிரி ஃபுல்லா முழுகிற மாதிரி முக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னும் பொழுது அந்த எந்திரங்கள் சுத்தி ஆகிடும். அதன் பிறகு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது இந்த எந்திரத்துக்கு சாபம் இருக்கும். அந்த சாபம் போக்குற மந்திரத்தை ஒரு 11 தடவை, 5 தடவை, 3 தடவை, 1 தடவை சொல்லி அதுல திருநீர் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னும் பொழுது இந்த தகட்டினுடைய சாபம் போயிடும். சாபம் போனதுக்கு அப்புறம் இது ஒரு வெறும் பிண்டம் தான். எந்திரங்கள் போட்டுட்டீங்க, சுத்தி செய்துட்டீங்க, சாபம் போட்டிட்டீங்க அப்படின்னும் பொழுதும் இந்த எந்திரம் முழுசா வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அரைகுறையா வேலை செய்யும். சரிங்களா? இதற்கு உயிர் கொடுக்கணும். இது ஒரு பிண்டம் தான். இந்த பிண்டத்துக்கு உயிர் கொடுத்தாதான் முழுமையான வேலைப்பாடுகள் இருக்கும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை ஒரு 3 தடையோ 11 தடையோ 5 தடையோ 7 தடையோ 9 தடையோ சொல்லி போட்டீங்க அப்படின்னும் பொழுது அந்த எந்திரத்துக்கு உயிர் வந்துடும். அதன் பிறகுதான் அந்த எந்திரங்கள் முழுமையாக வேலை செய்யும். இப்போ இந்த எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விதிமுறைகள் இருக்குதுப்பா. அதாவது வசிய எந்திரம் எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது ஒரு திசை ஒரு நாள்,
மாரணத்துக்கு எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது யம திசையில உட்காந்து எழுதலாம், அதற்கு ஒரு நாள். இப்போ நீங்கள் வந்து ஒரு காளியினுடைய எந்திரம் எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது அமாவாசையில் ராகு காலத்தில் எழுதுனீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். காளி பூஜைகள் செய்வதற்கு சிறந்த நேரம் அப்படின்னும் பொழுது ராகு கால நேரம் அப்படின்னும் பொழுது வெற்றி தான். இப்போ நீங்கள் ஒரு காளியினுடைய உபாசனை வச்சுக்கிட்டு அஷ்டகர்மம் 8ல் எந்த ஒரு விஷயத்தையும் ராகு கால நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது அது வந்து மேக்ஸிமம் வந்து வெற்றியை தான் தேடி கொடுக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப உகந்தது காளிக்கு. இப்போ இந்த எந்திரங்கள்லாம் போட்டுட்டீங்க, எந்திரங்கள்லாம் போட்டு சாபம் போக்கி உயிர் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது இதுல மை வைக்கிறதும் ஐங்காயம் வைக்கிறதும் அவங்களுடைய விருப்பம். மைய ஐங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த தெய்வ அந்த தகட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தகட்டோடைய வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான், மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அது வச்சாதான் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது எல்லாமே வந்து சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து கத்தியை வச்சு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கும் மிஷினை வச்சு ஒரு மரத்தை அறக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மிஷினை வச்சு அறக்குறீங்க அப்படின்னும் போது நேரம் வந்து செலவு வந்து அதிகமாகாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும் இல்லையா. அதுதான் அந்த மையம் ஐங்காயமும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த எந்திரங்கள்லாம் போட்ட உடனே எடுத்துகிட்டு போய் உடனே ஃப்ரேம் செய்திடக்கூடாது சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு காளியினுடைய எந்திரம் எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது அதை வந்து ஒரு 11 நாள் 48 நாள் அது போல் ஒரு பூஜையில் வைக்கணும். இந்த எந்திரங்களை வெறுந்தரையில் வச்சிடக்கூடாது. வெறுந்தரையில் வைக்காம ஒரு விபூதி தட்டு பரப்பி, ஒரு வாழை இலை பரப்பி, இல்லை அப்படின்னா ஒரு பட்டு வஸ்திரம் இது போல துணிகளில் வந்து இந்த எந்திரங்களை வச்சு ஒரு 48 நாள் 11 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திரங்களுக்கு பூஜை செய்யணும். பூஜை செய்ததுக்கு பிறகு தான் அந்த எந்திரங்களை எடுத்துகிட்டு போய் ஃப்ரேம் போட்டுட்டு வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சித்தி எடுக்கிறதுக்காக செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த வந்து சித்தி எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த எந்திரங்கள் வந்து முழுமையாக வேலை செய்யும்ப்பா. ஆமாம், இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக ஞாபக மறதி உள்ள கேஸு, ஏதாவது மறந்துருந்தேன் அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து சொல்கிறேன் கமெண்டில். இல்லை அப்படின்னா நம்மளை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேளுங்க. இதுதான் ஒரு எந்திரங்களை எழுதக்கூடிய விதிமுறைகள். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எந்திரம் இந்த செப்பு தகடில் தான் எந்திரம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா எந்தெல்லாம் ஈர்ப்பு சக்தி உள்ளதோ அந்த எல்லா பொருட்கள்லையுமே எழுதலாம். அத்தி மரத்தில் எழுதலாம். மேக்சிமம் அந்த காலத்துலலாம் சிலைகளுக்கு அடியில் வைக்கக்கூடியது அத்தி மரத்தில் போட்டு வைப்பாங்க சரிங்களா. உக்ர தெய்வங்கள் அப்படின்னும் பொழுது ஆலமரத்தில் எழுதலாம், அரச மரத்தில் எந்திரங்கள் எழுதலாம். அரச மரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பலகையில் சொல்கிறேன் சரிங்களா. அந்த பலகையில் அது போல் கட் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து எந்திரங்கள் எழுதலாம், உருவங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதுதான் ஒரு எந்திரங்கள் நீங்கள் வந்து பூஜிக்கக்கூடிய விஷயம். எந்திரம் அப்படின்னும் பொழுது நீங்கள் என்னத்தை இதுக்குள்ளே பூத்துறீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. வெறும் நீங்கள் வந்து ஒரு காளியினுடைய எந்திரம் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, அதில் ஒரு ஞானத்தை உணரக்கூடிய பீஜம் கிடையாது, ஒரு செல்வத்துக்கான பீஜம் கிடையாது அப்படின்னும் பொழுது என்னப்பா நம்ம அந்த தகடை வச்சு இத்தனை வருஷமாக பூஜை செய்கிறோமே, ஒரு செல்வமே நம்ம கிட்ட வந்து சேரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா தகடு அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ அதை தான் பிரதிபலிக்கக்கூடியது. நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு செல்வத்துக்குரிய பீஜம், மகாலட்சுமியோட பீஜம், இல்லை அப்படின்னா குபேரனுடைய பீஜம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு செல்வ பிரதிபலிப்பை உண்டாக்கும், செல்வம் வந்து உங்ககிட்ட சேரும். அது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மக்கிட்ட வந்து மைக் எல்லாமே தனியாக கிடையாதுப்பா, அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் வால்யூமை கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பாருங்கள் சரிங்களா. இது போல் வாரத்துக்கு ஒரு வீடியோ ஆன்மீக மாந்திரிகத்தை பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து போடலை, மற்றபடி ஸ்டோரியே போடுறேன். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கும் உதவியாக இருக்கும், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்திரங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் எந்திரங்களில் ஓட்டைகள் இருக்கக்கூடாது. எழுதுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, எழுதிட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஓட்ட குடத்தில் நீங்கள் தண்ணி எவ்வளோதான் பிடிச்சாலும் அந்த குடம் வந்து நிறையாது, அது வந்து கீழே போயிட்டே தான் இருக்கும். அப்படி தான் எந்திரங்களும் சரி. இந்த எந்திரங்களில் ஓட்டைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து வேலை செய்யாது, அந்த ஓட்டை இல்லாத எந்திரங்கள் தான் வேலை செய்யும் சரிங்களா. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.